அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டின் பெண்கள் நமது கண்கள் அப்படிம்பாங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட பெண்கள், மாணவிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு சத்துள்ள உணவுகள் இருந்தால் அவங்களும் ஆண்களை விட மேலாக சம்பாதிக்க முடியும். அவங்களுக்குள்ளேயும் திறமைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பொதுவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவினை எடுத்துக்கொள்வதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களின் உடல் பாதுகாக்கப்படுவதுடன் உங்கள் வயதான தோற்றத்தை குறைக்கவும் முடியும். அதே போல் நம்மளால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செய்கிற வேலையை நம்ம இன்னும் ஒரு 3 மணி நேரம் சேர்த்து நம்மளால் வேலை செய்ய முடியும். திறமையாக வேலை செய்ய முடியும். சுறுசுறுப்பாக நம்மளால் வேலை செய்ய முடியும். நமது உடலில் அனைத்து விதமான சத்துக்களும் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவினை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அவர்கள் மாத பிரச்சனைகள், அவங்க எண்ணற்ற பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சத்து நிறைந்த உணவுகள் வந்து தருவது நமக்கு கட்டாயம். ஸோ பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் துணிச்சலுடன் செயல்படுகின்றது. பெண்கள் திறமையுடன் வேலை செய்ய சில சத்தான உணவுகளும் அவசியம். ஸோ அதுதான் என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் இல்லாமல் இன்னும் நிறைய சத்துக்கள் நிறைந்த உணவு இருக்குது. பட் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில சத்துள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கோலி வந்து பெண்களின் ஆரோக்கியத்திற்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. இது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யவும் இரத்த ஓட்டத்தின் வேகத்தை அதிகரிக்க செய்யவும் உதவுகிறது. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த ப்ராக்கோலி வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராக்கோலி வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக காய்கறி மார்க்கெட் ஏரியாவில் நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தருவாங்க, சரிங்களா? இந்த ப்ராக்கோலி வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இதில் வந்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யவும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, உடலுக்கு பல்வேறு விதமான அமினோ அமிலங்கள் தேவை. குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் ஆகியவை இறைச்சி வகைகளில் கிடைக்கும். அதிலும் சிவப்பு இறைச்சிகளில் விட்டமின் பி, விட்டமின் 7, B12 அதிக அளவில் இருக்கின்றன. அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க விட்டுருங்க. தேவையான நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் தேவையான இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் சிவப்பு இறைச்சிகளை எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லது. சிவப்பு இறைச்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா பன்றிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, ஆடு, வெள்ளாடு, எல்லாமே எல்லா விதமான ஆடுகறி. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மான்கறி கூட சொல்லலாம். அது கூட சிவப்பு இறைச்சி லிஸ்ட்டில் தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் மான்கறி அலோடு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சிவப்பு இறைச்சிகள் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றீங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, பெண்கள் அன்றாட உணவுகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிவைரஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் உடலில் உண்டாகும் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கும். இந்த சத்துக்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் என்ன, மஞ்சள், துளசி, இஞ்சி, பூண்டு, சீரகம், ஓமம், மிளகு உள்ளிட்ட மூலிகைகளை அடிக்கடி சேர்த்து கொள்ளவும். சில பேர் பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் நார்த்து சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஆனியன் சேர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. லைட்டாக சால்ட்டு, பட்டர் இல்லைனா கீ இது மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடும். பட் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி இந்த மசாலாலாம் மோஸ்ட்லி இல்லாமல் எந்த ஒரு உணவும் செய்ய மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் அடிக்கடி உணவுகளில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் வழங்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, சோயாபீன் விதையில் ஃபைபர், நல்ல கொழுப்புகள் மற்றும் ஐசோப்ளேவன்கள் எனப்படும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற கலவைகள் உள்ளன. பெண்களின் மாதவிடாய் சமயத்தில் ஐசோப்ளேவன்கள் பெண்களுக்கு சிறந்ததாக உதவுகிறது. மார்பக புற்றுநோய் வருவதையும்
தடுக்கிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. அந்த மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கும் இந்த சோயாபீன் மிகவும் உதவி புரிகிறது. அதனால் நீங்கள் சோயாபீன் விதையில் வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளும் மற்றும் மார்பக புற்றுநோயை வராமலும் தடுப்பதற்கு இந்த சோயாபீன் பயன்படுகிறது. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் தொடர்ந்து சோயாபீன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பெண்கள் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு முறையை சரியான உணவாக எடுத்துக்கணும். அவங்க வேலையை அதிகமாக வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலையும் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு தான் இது போன்ற சத்துள்ள உணவுகள் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் பிரச்சனை எலும்பு சார்ந்ததே இருக்கும். அதற்கு வைட்டமின் கே குறைந்த அளவே இருப்பதே காரணம். இந்த விட்டமின்ஸ் இந்த ஆஸ்பரகஸில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு பிரச்சனை குறையும். இதில் போலேட் நிறைந்துள்ளது. இது ஸ்பைனா பிட்டோ போன்ற குறைபாடுகளை தடுக்கிறது. அதாவது பெண்களுக்கு வந்து எலும்பு வந்து வலுவாக இருந்தால் தான் அவங்க வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு போய் அவங்க ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ண முடியும். மறுபடியும் ஈவினிங் வந்து மறுபடியும் வீட்டில் வேலை செய்யணும். ஸோ ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்க அந்த கம்பெனி வேலையை மட்டும் தான் செய்வாங்க. ஜாபுக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. யாரோ ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த முக்கியமாக வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு நிச்சயமாக இது போன்ற சத்துள்ள உணவுகள் தேவை, அவசியம் தேவை. அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை. பழங்களில் வந்து எல்லா விதமான பழங்களும் சத்துள்ளவை தான். அதில் திராட்சை பழங்களில் குறைந்த அளவிலே சர்க்கரை இருக்குது. சர்க்கரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த திராட்சை பழத்தில் உள்ள பிளவனாய்டுகள் பெண்களுக்கு ஏற்படும் சில வகை பக்கவாதத்தை குறைக்க உதவுகிறது. அதாவது பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் இது இருப்பதால் பெண்களுக்கு ஏற்படும் சில வகை பக்கவாதத்தை தடுத்து நம்மை காக்கிறது. சரிங்களா? நான் சொல்கிறது குழந்தைங்க முதல் பெரியவர்களை அனைத்து விதமான பெண்களுக்கான சத்துள்ள உணவுகள் தான் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி இது போன்ற நீங்கள் ஏற்கனவே சத்துள்ள உணவுகள் அனைத்து விதமான காய்கறிகளிலும் பழங்களிலும் நட்ஸ் வகைகளிலும் சத்துக்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த உணவுகள். இந்த உணவுகளின் பட்டியல் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அதிலும் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இதில் இருக்குது. அதனால் நீங்கள் இது போன்ற சத்துக்கள் நிறைந்த நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை, சூரியகாந்தி விதை உள்ளிட்ட விதைகளை பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். நட்ஸ் வகைகள் தினமும் அரை கைப்பிடி அளவு, அதாவது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், அரை கைப்பிடி அளவு தேவையில்லை. டெய்லியும் 4லேருந்து 5 பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. எடுத்துக்கொள்வது மிக நல்லது. முக்கியமாக கருவளம், அதாவது கர்ப்பப்பை பாதிக்கப்படுதல், உடல் பருமன், மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நட்ஸ் உதவி புரிகிறது. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த விதைகள் சம்மந்தப்பட்டதையும் பெண்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகளையும் பெண்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் பருமன், மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நட்ஸு உதவி புரிகிறது. ஆகையால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த விதைகள் எல்லாமே வந்து சத்துக்கள் நிறைந்தது. நீங்கள் இதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விதைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கூடாது. ஒரு 1 மந்த் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸு கேப் விட்டுருக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதை. ஆளி விதையில் வந்து ஒமேகா 3 இருக்கிறதுனால பெண்களுக்கு வரும் புற்றுநோயை தடுக்க உதவும். உங்கள் உணவில் ஆளி விதையை சேர்க்கும் முன் உங்கள் மருத்துவரை ஆலோசனை பெற்று பயன்படுத்தலாம். எதனால் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது சர்ஜிக்கல் பண்ணியிருப்பாங்க, இல்லை சர்ஜிக்கல் பண்ண போவாங்க, இல்லை டேப்லெட் டெய்லியும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஆளி விதையை வந்து நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கூடாது. ஆளி விதையில் இருக்கிற சத்துக்கள் வந்து சில வகை சத்துக்கள் வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்ணெயில் கொழுப்பு நிறைந்துள்ளது. அது நல்ல கொழுப்பு தான். வெண்ணெய் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னா வயிற்று கொழுப்பை அகற்றவும் கண்கள் மற்றும் சருமத்தை பாதுகாக்கவும் பயன்படுகிறது வெண்ணெய், பட்டர். சரிங்களா, இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க ரெகுலரான ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, ஏன்னா வயிற்று கொழுப்பை அகற்றவும் கண்கள் மற்றும் சருமத்தை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. சரிங்களா, அதனால் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த வெண்ணெயிலும் இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, பட் நீங்கள் இந்த வெண்ணெய் பட்டரையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். சரிங்களா, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு சத்தான உணவுகள் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களால் எந்த ஒரு வேலையும் சுலபமாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் காய்கறிகள் நிறைய பேருக்கு பிடிக்காது. சரிங்களா, அவங்களுக்கு இந்த போன்ற காய்கறிகள்லாம் அதிகமாக பிடிக்காது. பட் ஆனால் பீன்ஸில் நிறைய அளவு புரதம் உள்ளது. மேலும் அவை நார்ச்சத்தும் அதிகம் கொண்டவை. பீன்ஸை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம், அப்புறம் சர்க்கரை அளவு அதிகரிப்பு ஆகியவற்றை குறைக்கலாம். சரிங்களா, பீன்ஸ் வந்து அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கணும். இது இப்போ நான் சொல்கிற இந்த சத்துக்கள் எல்லாமே பெண்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்களும் எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள அனைவரும் எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களே அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் இந்த சத்து நிறைந்த உணவு. பட் பெண்களுக்கு அதிகமாக தேவைங்கிறது இந்த வீடியோ. சரிங்களா, அதனால் பீன்ஸை வந்து தாராளமாக எடுத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ஆரஞ்சு நிறம் கொண்ட பப்பாளி பழத்தில் பீட்டா கரோட்டின் மற்றும் லைகோபின் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும். பப்பாளியில் இருக்கிற சத்துக்கள் வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைத்து பாதுகாக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் மார்பக புற்றுநோய் வாய்ப்பையும் குறைக்கிறது. ஸோ புற்றுநோய் வருவதை தடுப்பதற்கு இந்த பப்பாளி பழம் பயன்படுகிறது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்க பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் ப்ரெக்னெண்ட்டான டைமில் சர்ஜிக்கல் இது போன்ற டைம்லலாம் கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்துக்காமல் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நீங்கள் மற்றபடி அனைவரும் சாப்பிடக்கூடிய பழம் தான் இந்த பப்பாளி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 வயதை கடந்தவராக இருந்தால், அதாவது பெரியவர்கள், உங்களுக்கு அதிக அளவில் கால்சியம் தேவை. அதற்கு கால்சியம் நிறைந்த தயிரை உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதுக்குன்னு மழை காலத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லவில்லை. சரிங்களா, அப்போ அதிகம் மழை காலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தயிரில் சத்து இருக்கிறதுனால 50 வயதை கடந்தவராக இருந்தால் தினமும் தயிரை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு சத்துக்களை தரும், எலும்புகள் வலுவடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் தயிர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் தயிர் சாப்பிட்டா நல்லது, இல்லை மோர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காதீங்க. மோர்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏற்கனவே மோர் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் தயிரில் வந்து நமக்கு கால்சியம் இருக்கிறதுனால தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்தி மீன் பற்றி இப்போ தான் வீடியோ போட்டிருப்போம், 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். நீங்கள் மத்தி மீனை பற்றி என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. மத்தி மீனும் பெண்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் இந்த மத்தி மீன் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் டி மற்றும் கால்சியமாகவே நிறைந்திருக்கு. இதில் வந்து ஒமேகா 3 கொழுப்புகள் இருக்கிறதுனால தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பதற்கு இந்த மத்தி மீன் வந்து மிகவும் பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் மத்தி மீனை உட்கொண்டால் வயிற்றில் வரும் குழந்தையின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மத்தி மீன் எடுத்துக்கலாம். நார்மலாக சத்துள்ள உணவாக எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் மத்தி மீன் எடுத்துக்கிறீங்க, ஃபிஷ் எடுத்துக்கிறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணுங்கிறது கேட்டுட்டு எடுத்துக்கங்க. ஆனால் பொதுவாக இருக்கிற அனைத்து குழந்தைகள் வந்து பெரியவங்க மத்தி மீன் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 3 இருக்கிறனால அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதைகளிலிருந்து ஒமேகா 3 இருக்குது.
ஆளி விதையை சேர்க்கும் முன் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசித்து கொள்ளவும். சில மருந்துகளின் செயல்பாடுகளில் ஆளி விதை பாதிக்கும். நான் இதிலே ஒரு 2-3 பாயிண்ட்டுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? நீங்கள் ஆளி விதையை எடுத்துக்க முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன உணவுகளை சொல்கிறேனோ இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பழங்களாக இருக்கட்டும், இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை அரிசி வகைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சத்துக்கள் நிறைந்தது இருக்குது. பட் அதில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான உணவுகளாக இருக்கிறதுனால நான் இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் ஏன்னா அனைத்து விதமான பழங்கள் காய்கறிகள் அந்தந்த சீசன் டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க, ஒன்றும் பாதிப்பு கிடையாது. என்ன நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் நார்ச்சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம், இரும்பு சத்து என பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. கர்ப்பமான மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் குழந்தைகள் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். அதாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் குழந்தைகளின் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு மிகவும் பயன்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் பொதுவாகவே நார்ச்சத்து, விட்டமின், பொட்டாசியம், இரும்பு சத்துன பல வகை ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை பெண்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, கீரையில் உள்ள போலேட் சத்து இதய நோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். பொதுவாகவே கீரை அப்படிங்கும்போது எந்தெந்த கீரை எடுத்துக்கணும், பர்டிகுலராக ஒரு கீரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கீரைகளில் அனைத்து விதமான கீரைகளிலும் சத்துக்கள் நிறைந்தது இருக்குது. ஸோ அதனால் வந்து பொதுவாக கீரைகள் வந்து அதிகமாக போலேட் சத்தும் இருக்கிறதுனால இதய நோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதற்கு இந்த கீரை வகைகள் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, உங்கள் கண்களின் விழித்திரையையும் பாதுகாப்பதற்கு உதவுகிறது. நமது கண்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. சரிங்களா? கண்களின் பார்வையை கூர்மையாக்குவதற்கு இந்த கீரைகள் பயன்படுவதால் நீங்கள் தாராளமாக அந்த கீரைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெண்கள் விரும்பாத உணவு அப்படின்னா மாட்டு இறைச்சி. ஸோ நம்ம நாட்டில் அதிகமாக வந்து மாட்டு இறைச்சி எடுத்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் சிலர் நிறைய பேர் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாட்டு இறைச்சியில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீஃப் கல்லீரலில் போலேட் மற்றும் போலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. மற்றும் இரும்பு சத்து, துத்தநாகம் மற்றும் விட்டமின் D நிறைந்திருக்கு. ஸோ இத்தனை சத்துக்கள் வந்து அந்த பீஃபில் இருக்கிறதுனால நீங்கள் மாட்டு இறைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடாதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. சரிங்களா? யாருமே கட்டாயப்படுத்த கிடையாது. இதில் அதாவது மாட்டு இறைச்சிலையும் இத்தனை சத்துக்கள் இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். மற்றபடி எதுவும் கிடையாது. பட் நீங்கள் சாப்பிட்ற ஐடியா இருக்குது, இல்லை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மாட்டு இறைச்சிலும் சில சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரி. பி காம்ப்ளெக்ஸ் உள்ள கிட்னி பீன்ஸ், வேக வைத்த முட்டை, வாழைப்பழங்கள், பாதாம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, கீரை ஆகியவற்றில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் கிடைக்கின்றன. அதனால் கிட்னி பீன்ஸ், முட்டை, வாழைப்பழங்கள், கீரை, உருளைக்கிழங்கு, வேக வைத்த உருளைக்கிழங்கு இது போன்ற உணவுகளையும் பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் அதாவது விட்டமின்கள் வந்து விட்டமின் சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு முடிந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த உணவாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சத்துக்கள் அற்ற உணவுகள் நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய உணவுகள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய உணவுகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வயதாக எலும்புகள் பலவீனமாகிறது. எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவில் எள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எள் உருண்டை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எள் வந்து அடிக்கடி எடுத்துக்குவாங்க. இதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் உள்ளதால் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் முடிந்தால் நீங்களே கூட வீட்டில் எள் உருண்டை செய்யலாம். சரிங்களா? சரியா? எள் சம்மந்தப்பட்ட இனிப்பு வகைகள், கார வகைகள் ஏதாவது வந்து நீங்கள் செஞ்சும் சாப்பிட்லாம். நீங்கள் எள் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் தொடர்ந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த எள்ளுலையும் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அவர்களுக்கு குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி புரிகிறது இந்த எள் வந்து.
நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, பெண்கள் மாதுளை பழம் சாப்பிட்லாம். மாதுளையை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ மாதுளை பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மாதுளை சாப்பிட்றதுனால நார்ச்சத்து மற்றும் போலிக் அமிலம் உள்ளதால் அவர்கள் ஆரோக்கியம் மேம்படுகிறது. கர்ப்பப்பை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாயை சீர்படுத்துவது முதல் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்கிறது. ஸோ நம்ம மாதுளை பழத்தை வாரம் டெய்லியும் சாப்பிடணுங்கிற இல்லை, ஆனால் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் உடனே காலையில் உணவு எடுத்துகிட்ட உடனே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல உணவுகளுக்கு இடைவெளி, இப்போ காலை உணவு மதிய உணவுக்கு இடையில் ஒரு 11-11:30 அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளை பழத்தில் நார்ச்சத்து, போலிக் அமிலம்லாம் சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் பெண்களின் கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கும் மாதவிடாயை சீர்படுத்துவதற்கும் மற்றும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இந்த மாதுளை பழம் பயன்படுகிறது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள் நிறைந்த உணவுகள் சொல்லியிருக்கேன். இது வந்து அனைத்து விதமான பெண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம், ஆண்களும் எடுத்துக்கொள்ளலாம். பட் பெண்களுக்கு இது முக்கியமான உணவுகள். சரிங்களா? இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து விதமான உணவுகளும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆண்களும் எல்லா வீட்டில் இருக்க அனைவரும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சத்துக்கள்லாம் தேவைங்கிறதுனால இந்த உணவுகள் லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.